ஹலோ கைஸ். இந்த நம்ம அகாடமி சண்டக்கவர் ப்ரொஃபஸர் மான்மோட சீசன் 2 எபிசோட் 3 தமிழ் எக்ஸ்பிரஸ் தான் பார்க்க போகிறோம். இந்த எபிசோடில் கூஸ் பம்ப்ஸ் கேரண்டீட். நான் அதுக்கு கேரண்டியாக கொடுக்குறேன். சரி, ஓகே. எபிசோட் 3யோட ஸ்டார்டிங்லேயே நம்மளோட சன்பே தான் உங்ககிட்ட உன்னோட பேரண்ட்ஸோட மெமரியே இல்லையான்ற மாதிரி சொல்லி கேட்க, அதுக்கு நம்ம ரெனே ஆமாம், எனக்கு சுத்தமாக அது ஞாபகம் இல்லை, நீங்கள் என்ன தான் பார்த்தீங்க சீனியர்னு சொல்லி கேட்க, அதுக்கு நான் நீ ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த மாதிரி நான் பார்த்தேன், உன்னோட அம்மா கூட இருந்து நீ ரொம்பவுமே சந்தோஷமாக இருந்த, இதை நான் பார்த்தேன்றமா சொல்ல, அதுக்கு ரெனி இல்லை, எனக்கு ரொம்பவுமே டவுட்டாக இருக்குது, அதுவும் இல்லாமல் எனக்கு என்னோடய மெமரிஸ் எதுவுமே ஞாபகம் இல்லை, முக்கியமாக நான் என்னோடய டீச்சரோட தான் வளர்ந்தேன், என்னோடய டீச்சரோட நான் வளர்ந்த மாதிரியான மெமரிஸ் தான் இருக்குன்றமா சொல்லிட்டு அவள் சொல்ல, டீச்சரான்றமா சொல்லிட்டு அவள் கேட்குறா. அப்போ ஆமாம், நான் அவரை டீச்சர்னு தான் கூப்பிடுவேன், என்னதான் அவர் கொஞ்சம் லைட்டாக திமுறாவும் கொஞ்சம் ரூடாகவும் நடந்துக்கிட்டாலும் அவர் என்னோட டீச்சர்ன்றமா சொல்லிட்டு அவள் சொல்கிறா. அப்போ சரி, ஓகே, உனக்கு எவ்வளோ தூரம் ஞாபகம் இருக்குன்ற மாதிரி சொல்லி கேட்க, எனக்கு மொத்தம் என்னோடய டீச்சர் நான் 10 வயசில் மீட் பண்ணேன், அதுலேருந்து தான் ஞாபகம் இருக்குன்ற மாதிரி சொல்லிட்டு சொல்கிறா. நல்லா நோட் பண்ணிக்கோங்க, 10 வருஷத்துக்கு முன்னாடி இல்லை, 10 வயசுலேருந்து. இப்போது நம்மளோட சன்பே சொன்னது 10 வருஷத்துக்கு முன்னாடியே அவளோட அம்மாவோட இருந்தது. ஸோ நம்மளோட கமெண்ட் பாக்ஸில் சில பேர் சொல்லியிருந்தீங்க மெமரி சீல் பண்ணியிருக்க வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஸோ இதெல்லாம் இருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த இடத்துல எனக்கு தெரிஞ்சு உன்னோட டீச்சர் இதில் கனெக்ட் ஆகிருக்காங்கன்னு நினைக்கிறேன்ற மாதிரி சொல்லிட்டு சன்பே சொல்கிறாங்க. அப்போ என்னோடய டீச்சரான்ற மாதிரி சொல்லி கேட்க, அதுக்கு நம்ம சன்பே ஆமாம், நீ உன்னோட டீச்சரை மீட் பண்ணுறதுக்கு முன்னாடி எந்த ஒரு விஷயமே ஞாபகம் இல்லை, ஆனால் அதுக்கப்புறமா உனக்கு எப்படி ஞாபகம் இருக்கும் உன்னோட டீச்சரை பார்த்ததுக்கப்புறமா அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு நம்மளோட சன்பே சொல்கிறாங்க. அப்போ நம்மளோட ரெனே என்னோட அம்மாலேருந்து என்னோட பாஸ்ட் மெமரியிலேருந்து எதுவுமே எனக்கு சுத்தமாக ஞாபகம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவள் திருப்பி ரொம்ப கஷ்டப்பட ஆரம்பிப்பா. அப்போ சன்பே நீ ரொம்ப கஷ்டப்படாத, ஒன்றுமே பிரச்சனை இல்லை, உன்னோட பேரண்ட்ஸ் எங்கன்னா உயிரோடு இருக்க வாய்ப்பு இருக்குது, நான் உன்னோட மெமரிஸ் கண்டுபிடிக்க ஹெல்ப் பண்ணுறேன், அது பாசிபிளாக இருந்தா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. ஏன்னா ரெனே, நீ மட்டும்தான் என்னோட ஃபர்ஸ்ட் ரியல் ஃப்ரெண்ட் சாரனில் அப்படின்னு சொல்லிட்டு அவள் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு எமோஷ்னலான ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் காட்டுறாங்க. இப்போ நம்ம ப்ராய்டன் உள்ளே வரான். திருப்பி வந்துட்டிங்களா தேர்ட் பிரின்சஸ், நான் உங்களை கூப்பிட்ட மாதிரி எனக்கு சுத்தமாக ஞாபகமே இல்லையே, அதுவும் இல்லாமல் ரெனே உன்னோட எக்ஸ்பிரஷனுக்கு என்ன ஆச்சு, நீ ரொம்ப சோகமாக இருக்க மாதிரி இருக்கேன்றமா சொல்லிட்டான். சொல்ல அது அப்படின்றமா சொல்லிட்டு நம்மளோட ரெனே அதை சொல்ல வருவாங்க. அப்போ சன்பே அது எங்களுக்குள்ள, ஸோ நீ எதுவும் கவலைப்பட்டுக்காதன்றமா சொல்லிட்டு அவன் சொல்கிறா. அப்போ பின்னாடி இருந்து ஒருத்தன் வரான். இவன் என்னது தேர்ட் பிரின்சஸும் ஜூனியர் ரெனே ஒன்றா இருக்காங்களா, இன்னும் ஒரு ஸ்ட்ரேஞ்சான ஒரு காம்போவாக இருக்கேன்றமா சொல்லிட்டு அவன் சொல்ல, மூடிட்டும் வேலையை போடுறான் என்றின்ற மாதிரி சொல்லிட்டு சன்பே சொல்கிறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இவங்க பேசிகிட்டு இருக்கும் போது நம்மளோட ரெனையை பார்த்து ஹென்றி பேசுவான். அப்படி பேசும்போது நம்மளோட சன்பே ரெனே, அவனுக்கு எப்படி உன்னோட பேர் தெரியும், அவன் உன்னை என்ன கஷ்டப்படுத்துகிறான், அவனை புலி பண்ணுறான்னு சொல்லி கேட்க, பிரின்சஸ் நீங்கள் இந்த அளவுக்குலாம் என்னை தப்பாக நினைக்கக்கூடாது பிரின்சஸ்ன்றமா சொல்லிட்டு அவன் சிரிச்சுக்கிட்டே சொல்கிறான். அப்போ சீனியர் ஹென்றி, நீங்கள் தான் என்னை அந்த பார்ட் டைம் ஜாப்க்கு இன்ட்ரடியூஸ் பண்ணிங்கன்றமா சொல்லிட்டு ரெனே சொல்கிறா. ஆனால் அந்த இடத்துல என்னோட உயிருக்கு கிட்டத்தட்ட பயங்கரமான ஆபத்து வந்துருச்சு, நான் கிட்டத்தட்ட அந்த இடத்துல செத்தே பயிர்பன்றமா சொல்லிட்டு அவள் சொல்ல, சன்பே எனக்கு தெரியும் இவன் எப்படி தான் பண்ணுவான், இவனெல்லாம் நம்பாதுன்றமா சொல்லிட்டு சொல்கிறான். அப்போ அவன்ட்டு ஹென்றி அதெல்லாம் கவலைப்படாத, நான் நெக்ஸ்ட் டைம் உனக்கு ஒரு நல்ல ஜாப் இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன், அந்த இடத்துல உனக்கு 3 டைம்ஸ் அதிகமாக பே பண்ணுவாங்கன்றமா சொல்லிட்டு சொல்ல, ரெனே ஓகே நான் அடுத்த செகண்டே பண்ணுறேன்றமா சொல்லிட்டு அவன் சொல்ல, இன்னொரு பக்கம் சன்பே என்னடி சொல்கிறேன், இதெல்லாம் பண்ணாத, அவனை நம்பாதன்றமா சொல்லிட்டு அவன் கத்திக்கிட்டு இருப்பாங்க. இது ரொம்பவுமே க்யூட்டான ஒரு கான்வோவாக இந்த 4 பேருக்குள்ளே போயிட்டுருக்கும். ஸோ இந்த இடத்துல ரெனே மேலே ரொம்ப பொசசிவாக நம்மளோட பிரின்சஸ் இருப்பாங்க ப்ராய்டன் கூட பேசும்போதெல்லாம். ஸோ இப்போ கொஞ்ச நேரத்தில் நம்மளோட ரெனே சொல்லுவாங்க இல்லையா, எனக்கு காசு தேவைப்படுதுன்ற மாதிரி சொல்லிட்டு சொல்லுவாங்க. அவங்க ஒரு காமனருன்றதுனால அவங்களுக்கு இந்த சாரன் அகாடமியில் படிக்கிறதுக்கு காசு தேவைப்படுது. அப்படி அவங்க சொல்லும் போது நம்மளோட பிரின்சஸ் அதான் நம்மளோட சாரனில் நிறைய இந்த ஸ்காலர்ஷிப்லாம் இருக்கு இல்லையா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க சொல்லுவாங்க. இந்த இடத்துல நிறைய ஸ்காலர்ஷிப்ஸ்லாம் இருக்குது, பட் அதை அரிஸ்டோக்ராட்டிக் ஃபேக்ஷனுக்கு மாற்றிட்டாங்க. அதுவும் இல்லாமல் காமனர்ஸ்னால ஈஸியாக அதில் பெனிஃபிட்டை எடுக்க முடியாது. அவங்க காசுக்காக எப்பயுமே கஷ்டப்பட்டுட்ருக்காங்க. அதுவும் இல்லாமல் இப்போ இருக்க சான்சலர் அவங்களால முடிஞ்ச அளவுக்கு கஷ்டப்பட்டு இந்த ஸ்காலர்ஷிப்பில் வர பெனிஃபிட்டை காமனர்ஸ்கார ட்ரை பண்ணிகிட்ருக்காங்க. பட் இன்னுமே அது ரொம்பவுமே கஷ்டமாக தான் இருக்குது. பட் இந்த விஷயம்லாம் அவங்களுக்கு தெரியும்னு கேட்கும் போது தான் எனக்கே ரொம்ப ஆச்சரியமாக இருக்குன்ற மாதிரி சொல்லிட்டு நம்மளோட ப்ராய்டன் சொல்கிறான். இப்போ கொஞ்சம் நேரத்தில் நம்ம ப்ராய்டன் நான் இங்கேருந்து கிளம்புறேன், எனக்கு ஒரு மேரேஜ் ப்ரொபோசல் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துலேருந்து கிளம்புறான். அதாவது கல்யாணத்துக்காக இவங்ககிட்ட கேட்டுருக்காங்க போல். ஸோ அதனால் இந்த இடத்துலேருந்து அவன் கிளம்புறான். யாருன்னு பார்த்தீங்கன்னா லூமோஸோட ஃபேமிலி, அதாவது ஃப்ளோரா லூமோஸோட ஃபேமிலியிலேருந்து ப்ராய்டனோட ஃபேமிலிக்கு கல்யாணத்துக்காக கேட்டுருக்காங்க. ஸோ அதனால் நம்மளோட இருக்கான் பார்த்தீங்களா, பக்கத்தில் ஹென்றி இருக்கான் இல்லையா, இவன் நம்மளோட ப்ராய்டனோட ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்ட்
ஃப்ரெண்டு மாதிரி வச்சுக்கோங்க, ரொம்ப ரொம்ப க்ளோஸு. அதாவது இவனுக்கு கீழே இருக்கவனு கூட வச்சுக்கோங்களேன். ஸோ அவன் வந்து நம்மளோட ஹீரோ வந்து சொல்ல, அதாவது லூமஸ் ஃபேமிலியான்ற மாதிரி சொல்லி அவன் வந்து கேட்க, ஆமாம் நீங்கள் 2 ஃபேமிலி வந்து சாரன்குள்ளே வந்து ஃபெஸ்டிவலில் வந்து சேர போகிறீங்களாமே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டுலாம் இவன் ஏதோ ஒரு கதையை வந்து சொல்லுவான். அப்போ நம்மளோட ப்ராய்டன் வந்து நீ வேணால் அதை ரிஜெக்ட் பண்ணி விட்டுருன்ற மாதிரி சொல்லிட்டு வந்து சொல்லுவான். அப்போ ஹென்ரி வந்து இல்லை நீங்களே போய் பேசி ரிஜெக்ட் பண்ணிடுங்கன்ற மாதிரி சொல்லிட்டு வந்து சொல்லுவான். இப்போ பார்த்தா உள்ளே வந்து நம்மளோட ஃப்ளோரா தான் வந்து உட்காந்துருப்பாங்க. நம்ம ப்ராய்டன் வந்து பரவாயில்ல நீ வந்து உன்னோட ஃபேஸை காட்டுவேன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை, நீ வந்து இன்றைக்கி வந்துட்டல அப்படின்னு நம்ம சொல்லி கேட்க, ஆமாம் நான் வந்து வந்தேன், ஏன்னா என்னை வந்து ஏமாற்றி அமுச்சு விட்டாங்க. ரீசெண்டாக நான் வந்து ப்ரொஃபஸர் லூட்கர் செல்சியோட பேர் வந்து கேள்விப்பட்டே வந்திருக்கேன் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு நம்மளோட ப்ராய்டன் வந்து சொல்லுவான். அப்போ வந்து நம்மளோட ஃப்ளோரா வந்து என்னதுன்ற சொல்லி கேட்க, அதுக்கு ப்ராய்டன் வந்து நீ அவரோட கிளாஸ் தானே வந்து எடுத்துகிட்டு இருக்க, ஸோ அதனால் அவனுக்கு எதனா தெரியும்னு நினச்சி தான் அவன்கிட்ட வந்து கேட்டேன். அதுவும் இல்லாமல் அப்படின்னு சொல்லிட்டா வந்து சொல்ல, ஏன் இதை திடீர்னு ஏன்கிட்ட வந்து கேட்குற அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட ஃப்ளோரா வந்து கேட்க, அதுக்கு நம்ம ப்ராய்டன் வந்து நான் ரொம்ப க்யூரியஸாக வந்துருந்தேன் யாருன்னு சொல்லி தெரிஞ்சதுக்காக அப்படின்னு சொல்லிட்டா வந்து சொல்கிறா. அப்போது நம்மளோட ஃப்ளோரா வந்து இப்போ அது வந்து முக்கியம் இல்லை, நான் வந்து இந்த மேரேஜ் ப்ரொபோசல் வந்து பேசுகிறேன், இதை பற்றி நீ வந்து கவலைப்படாத, நம்ம வந்து எப்படின்னா ரிஜெக்ட் பண்ணிடலான்ற சொல்லிட்டு அவன் வந்து சொல்ல, அதுக்கு வந்து நம்மளோட ப்ராய்டன் வந்து இந்த சாப்பாடு நல்லா இல்லைன்னு சொல்லி நான் ரிஜெக்ட் பண்ணிடுறேன், எப்போயுமே இப்படி தானே எதனா சொல்லி ரிஜெக்ட் பண்ணுன்ற மாதிரி சொல்லிட்டு அந்த இடத்துலேருந்து அவன் வந்து கிளம்புறான். சரி ஓகேன்ற மாதிரி சொல்லிட்டு அவளுமே வந்து சொல்கிறா. இப்போ ஃப்ளோரா வந்து வாங்கிட்டு நான் ஒரு சில விஷயங்கள் கேட்கணுன்ற மாதிரி சொல்ல, என்னன்னு சொல்லி நம்மளோட ப்ராய்டன் வந்து கேட்பான். நானே ஏதோ சீரியஸான மேட்டர் தான் கேட்குறான்னு பார்த்தா இவன் வந்து இந்த உடம்புக்கு தேய்ச்சி குளிக்கிறது ஏதோ சோப்பு இருக்குமாமா, அது எங்கே கிடைக்குன்ற மாதிரி சொல்லி கேட்பா. அப்போ ப்ராய்டன் வந்து அமைதியாக நிற்பான், ஒரு மாதிரி பார்த்துட்டு நிற்பான். லிட்டரலாக செம்ம காமெடியாக இருந்துச்சு. அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா சீன் வந்து சேஞ்ச் பண்ணி நம்மளோட ஹீரோ வந்து காட்டுறாங்க. இப்போ வந்து பார்த்துட்டு இருக்கான் இந்த மேஜிக் ஃபெஸ்டிவல் ஈவெண்ட் இருக்கு இல்லையா, அதோட அந்த ஓப்பனிங்கில் வந்து அந்த ப்ரொஃபஸர் ஹியூகோ அவன் சரியான ஒரு இது நான் சொன்னேன் இல்லையா ஸ்டார்டிங்லேருந்தே, அவன் வந்து என்ன பிளான் பண்ணியிருப்பானா ப்ரொஃபஸர் ஸ்கூலில் வந்து சண்டை போட வைப்பானாமா. அதாவது ப்ரொஃபஸர் ஸ்கூலில் மேஜிக் டியூவல் வந்து வைப்பானாமா. அதனால வந்து அரிஸ்டோக்ராட்டிக் ஃபேக்ஷன் வந்து எந்த அளவுக்கு பவர்ஃபுல்லான ஒரு ஃபேக்ஷன் காட்டுறதுக்காக அவரோட பெரிய ஸ்ட்ராங்கஸ்டான ப்ரொஃபஸர்ஸ்லாம் கூப்பிட்டு அவரோட பக்கம் வந்து வச்சுருக்காரு. நம்ம ஹீரோ வந்துட்டு இதை பார்க்கும் போது எனக்கு கஷ்டமாக வந்து தெரியுது. அதுவும் இல்லாமல் இந்த மாதிரி ஒரு விஷயத்தில் நான் வந்து டைம் வேஸ்ட் பண்ணுமான்றவன் சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து யோசிக்கிறான். அதுக்கப்புறமா வெயிட் பண்ணு, நான் இதில் ஜெயிக்கணும்னு அவசியமே இல்லையே, நான் சும்மா ஸ்டார்டிங்கில் லைட்டாக சண்டை போட்டு நான் வந்து தோற்றுருவேன். அதுவும் இல்லாமல் முக்கியமான ஒரு விஷயம், அந்த பேங்க்வெட் இன்சிடென்ட் நடந்துச்சு இல்லையா, அதாவது எஸ்மரால்டாவோட அந்த அட்டாக்கு, அதுக்கப்புறமா பிளாக் டானில் வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு மூமெண்ட்ஸுமே வந்து நடக்கலை. அப்புறம் சனேடாவுமே எந்த ஒரு ரிப்போர்ட்டுமே எனக்கு வந்து பண்ணல. ஸோ எஸ்மரால்டா என்ன தான் வந்து பிளான் பண்ணுறாருன்னு நம்ம சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து யோசிச்சுட்டு இருக்கும் போது ஹான்ஸ் கிட்ட வந்து கால் வருது. என்னாச்சு ஹான்ஸ் என்னாச்சுன்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து கேட்க, நான் உன்னை கண்டுபிடிச்சிட்டேன், நீ சொன்ன எல்லா கண்டிஷன்ஸையும் ஃபுல்ஃபில் பண்ணுற மாதிரி ஒரு ஃபேமிலி வந்து இருக்குன்ற மாதிரி சொல்லிட்டு அவன் வந்து சொல்கிறான். இவன் அப்படியே 2 மணி நேரம் கழிச்சு ஒரு எஸ்டேட்டுக்கு முன்னாடி வந்து காட்டுறாங்க. நம்ம ஹீரோ போயிட்டு கதவை வந்து தட்டுறான். கதவை தட்டினோடனே யாருமே திறக்கிற மாதிரி தெரில. அடுத்த செகண்டே அவன் என்ன பண்ணுறான்னா அந்த கதவை வந்து பார்த்திங்கன்னா திறக்கிறான். திறந்து அடுத்த செகண்டே உள்ளேருந்து ஒருத்தன் பெரிய அட்டாக் வந்து நம்ம ஹீரோ மேலே வந்து பண்ணுறான். நம்ம ஹீரோ வந்து பார்த்திங்கன்னா அதை டாச் பண்ணி ஒரு ஷீல்டு மாதிரி க்ரியேட் பண்ணி அதை டாச் பண்ணி அவனை ஸ்ட்ரைட்டாக அவனோட கழுத்தை பிடிச்சி கீழே வந்து பின் பண்ணிடுவான். பின் பண்ணிவிட்டு எதையும் டிஃப்ரெண்ட்டாக வந்து ட்ரை பண்ணாதன்ற மாதிரி சொல்லிட்டு அவன் வந்து சொல்லுவான். அப்போ அந்த கீழே இருக்கவன் வந்து பார்த்தீங்கன்னா, டே யாரா நீ எதுக்குடா என் வீட்டுக்கு பின்னாடி வந்து சுற்றிட்டு இருக்க, உன்னை பார்த்தாலே பயமாக இருக்குது, அதுவும் இல்லாமல் உன்னை அந்த டீமன் தான் வந்து அமுச்சு விட்டுச்சா அப்படின்னு நம்ம சொல்லிட்டு கேட்பான். அதாவது அந்த டீமன் தான் அமுச்சு விட்டுச்சான்னு கேட்குறான். இது என்னன்னு சொல்லிட்டு போக போக தெரியும். நம்ம ஹீரோ வந்துட்டு, நான் உன்னை கொல்லணும்னு நினச்சிருந்தா எப்போயோ வந்து கொண்டிருப்பேன், ஸோ நான் வந்து அவங்ககிட்ட பேசணும்னு நினைக்கிறேன் ப்ரொஃபஸர் க்ரோலோ ஃபீபர்ஸ் அப்படின்ற சொல்லிட்டு சொல்கிறான். அதாவது இவன் தான் வந்து நம்மளோட சார்ன் அகாடமியில் இன்னொரு ப்ரொஃபஸராக இருப்பான். பட் இவன் யாருன்னு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ இன்னொன்று வந்து சொல்லுவான், உன்னை நான் க்ரோலோ ஃபீபர்ஸ்னு கூப்பிட்டுமா இல்லை கிரேட் ஃபயர்ஸ் ஆஃப் லோட்டானில் இருந்த மர்டரர்னு சொல்லிட்டுமான்ற மாதிரி சொல்லிட்டு சொல்லுவான். அதாவது நம்மளோட எஸ்மரால்டாவோட வில்லேஜை எரிச்ச அந்த புண்ணியமாக இவன் தான். ஸோ இவனை வந்து பார்த்தீங்கன்னா எஸ்மரால்டா வச்சு செய்ன்னு செய்வா போல். அதுதான் தலைவனோட மூஞ்சில் பேரஞ்ச மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. இப்போ வந்து ஒரு ஃப்ளாஷ்பேக் வந்து காட்டுறாங்க. நம்மளோட ஹீரோ வந்து ஃபீபர்ஸ் ஃபேமிலியா அப்படின்னு நம்ம சொல்லிட்டு வந்து கேட்கும் போது ஆமான்றமா சொல்லிட்டு நம்ம ஹான்ஸ் வந்து சொல்லுவான். அப்போ நம்ம ஹீரோ வந்துட்டு இந்த ஃபேமிலியோட பேரை பற்றி நான் டூமா கிங்டம்ல கேட்டதே வந்து இல்லையன்றமா சொல்லிட்டு வந்து சொல்லுவான். அப்போது நம்மளோட ஹான்ஸ் வந்து ஆமாப்பா, ஏன்னா ஆல்ரெடி வந்து அவங்க வந்து ஓடி போயிட்டாங்க கிங்டம் விட்டுன்ற மாதிரி சொல்லிட்டு அவன் வந்து சொல்கிறான். ஆக்சுவலாக என்ன ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா எஸ்மரால்டா வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அவனோட குடும்பத்தில் ஒரு ஆளாக வந்து காணாமல் போனாங்களாமா. அதாவது கண்ணுக்கு முன்னாடியே வந்து ஒரு ஆளாக வந்து எரிஞ்சு போனாங்களாமா. ரேண்டமான நாள் வந்து ஒருத்தவங்க வந்து நின்றுட்டுருப்பாங்க, திடீர்னு அவங்க மேலே நெருப்பு பற்றி எரிஞ்சு அவங்க வந்து இறந்து போயிடுவாங்களாமா. லைக் பக்கத்தில் எந்த நெருப்புக்கான சோர்ஸுமே இருக்காது, ரேண்டமாக எரிஞ்சு செத்து போயிடுவாங்கன்ற மாதிரி சொல்லிட்டு ஆன்ஸ் வந்து சொல்கிறான். இந்த மாதிரி நடக்கிற இந்த இன்சிடென்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாகிட்டே போச்சாமா.
ஆயிடுச்சாமா. இந்த மாதிரி அதிகமாகிட்டு கடைசியாக அந்த ஃபேமிலியை வந்து பார்த்திங்கன்னா ஒரு சாபமாயிருச்சுன்ற மாதிரி சொல்லிட்டு சொல்லியிருக்காங்களாம். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட ஹேன்ஸ் வந்து சொல்கிறா. இப்போதைக்கு அந்த ஃபேமிலியில் ஒரே ஒருத்தன் தான் வந்திருக்கான்ற மாதிரி சொல்லிட்டு நம்மளோட ஹேன்ஸ் வந்து சொல்கிறான். அப்போ யாருன்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து கேட்க அவனோட பேர் வந்து குரோலோஃபீபியஸ் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோ கிட்ட வந்து அவன் வந்து சொல்கிறான். அப்போ நம்ம ஹீரோ வந்துட்டு யார் அதுன்ற மாதிரி சொல்லி கேட்க ஹேன்ஸ் வந்து உண்மையாகவே அவங்களுக்கு தெரியாதா அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு அவன் வந்து சொல்கிறான். என்னடா பேசுகிறன்ற மாதிரி சொல்லி கேட்டால் தான் சொல்கிறான், சார்ன் அகாடமியில் தான் வந்து பார்த்திங்கன்னா க்ரோலோ வந்து இருக்கானாமா. இப்போ அப்படியே ப்ரெசண்ட்டுக்கு வந்து வராங்க. இப்போ நம்ம ஹீரோ வந்து பார்த்திங்கன்னா க்ரோலோ கூட வந்து உட்காந்துருக்கான். நம்ம ஹீரோ வந்துட்டு ஒரு பெண்டன்ட் வந்து எடுக்கிறான். வெளில ஒரு செயின் பெண்டன்ட் மாதிரி எடுத்து அந்த டேபிளில் வச்சுட்டு, இது என்னன்னு சொல்லிட்டு உனக்கு கண்டிப்பாக தெரியும்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்து சொல்லும் போது தான் வந்து காட்டுறாங்க. இது ஆக்சுவலாக வந்து டாக் டேகாமா, மிலிட்ரியோட அஃபிலியேட் ஆனவங்களுக்கு இதில் தான் வந்து இதெல்லாம் வந்து இருக்குமாமா. அப்போ இந்த ஆள் வந்துட்டு இதெல்லாம் பார்த்துட்டு இவன் ஏன் என்கிட்ட இதெல்லாம் வந்து கேட்குறான், அதுவும் இல்லாமல் இவன் வந்து எனக்கு ஹெல்ப் பண்ண போகிறானா, அதுவும் இல்லாமல் இவனை பார்த்தா எங்கேயோ பார்த்த மாதிரியே வந்து இருக்கேன்ற மாதிரி சொல்லிட்டு அவன் வந்து பார்த்துட்டு தான் அவனுக்கு வந்து தெரிய வருது நம்ம ஹீரோ தான் அந்த பேங்கெட்லேருந்து அந்த மான்ஸ்டர் வந்து போட்டு தள்ளியிருப்பான், அதனால இவன் தான் அதுன்ற மாதிரி சொல்லிட்டு அவன் வந்து பார்த்துட்டு இருப்பான். அப்போ நம்ம ஹீரோ வந்துட்டு நீ என்னோட கொஸ்டின்ஸ்க்கெலாம் உண்மையான ஆன்சர்ஸ் வந்து கொடுத்தனா ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ உனக்கு நல்லாவே தெரியும்னு நினைக்கிறேன், டாக் டீமில் நானுமே ஒரு பாட்டாக வந்திருந்தேன், அதாவது பிளாக் ஆப்ஸில் வந்து ஒரு பாட்டாக வந்திருந்தேன், அதனால தான் இதை வந்து நான் எடுத்துகிட்டு வந்து ஒயின்ட்டை வந்து காட்டுறேன் அப்படின்னு நான் சொல்லிட்டு வந்து சொல்லுவான். ஆக்சுவலாக நம்ம ஹீரோ வந்துட்டு இவன் இதை கண்டுபிடிக்கலாம் என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு யோசிச்சிருப்பான். பட் நல்ல வேலை அவனுக்கு கொஞ்சம் நாலேஜ் இருக்கிறதுனால இப்போ அவன் கொஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா நம்புகிறான். இப்போ நம்ம ஹீரோ வந்துட்டு நான் இந்த கேஸ் வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணிகிட்ருக்கேன், ஒரு டேஞ்சரஸ் பர்சன் வந்து நான் சேஸ் பண்ணிகிட்ருக்கேன்ற மாதிரி சொல்லிட்டு நம்மளோட ஹீரோ வந்து சொல்லும் போது, ஆமாம் அது வந்து ஒரு டீமன் ஆஃப் ஃபயர், அது வந்து என்னை கொல்ல பார்த்துக்கிட்டே வந்து இருக்குது. நான் வந்து சாரனுக்குள்ளே வந்தோடனே நான் ரொம்பவுமே சேஃபாக இருப்பேன்னு நினச்சேன், பட் நான் எல்லாத்தையுமே வந்து மிஸ்கால்குலேட் வந்து பண்ணிட்டேன். மற்றவங்கள மாதிரியும் நானும் அதோட கையில் தான் வந்து இறந்து போகிறேன் போல், அது என்னை எரிச்சு வந்து சாவடிக்க போதுன்றமா சொல்லிட்டு அவன் வந்து சொல்லுவான். அப்போ தான் நம்ம ஹீரோக்கு வந்து புரிய வருது, எஸ்மரல்டா பேங்க்வெட் ஹாலில் அட்டாக் பண்ணது இந்த நாயால் தான். ஸோ அப்போ நம்ம ஹீரோ வந்துட்டு இவனை வந்து இவன் பொறுமையாக வந்து கில் பண்ணுறதுக்காக தான் எஸ்மரல்டா வந்து பார்த்துட்ருக்கா போல் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து சரி அந்த டீமன்னு சொல்கிறியா, அந்த பர்சனை பற்றி உனக்கு எவ்வளோ தெரியும், அதோட பேர் அப்பியரன்ஸ் எதனா தெரியுமான்ற மாதிரி சொல்லி கேட்க அவன் வந்துட்டு பேரா எனக்கு உண்மையாகவே ஒழுங்காக தெரியலன்னு சொல்லிட்டு சொல்லும் போது நம்ம ஹீரோ வந்துட்டு இன்னுமே அவன் போய் சொல்கிறான், அவனை அப்படியே விட்டுட்டுமா இல்லை இந்த இடத்துல அவன் சாப்பிட்டுன்னு விட்டுட்டுமான்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து பார்ப்பான். அப்போ வந்து வெயிட் பண்ணுங்க, எனக்கு வந்து கொஞ்சம் ஞாபகம் இருக்குது, அவள் ரொம்பவுமே அழகாக இருப்பா, அவளுக்கு வந்து கருப்பு கலரில் முடி இருக்கும், கிட்டத்தட்ட ஒரு 20 வயசுக்குள்ளே தான் வந்து இருப்பாள், லைக் 20s இருக்க மாதிரி தான் இருப்பான்ற மாதிரி சொல்லிட்டு அவன் வந்து பார்த்திங்கன்னா சொல்கிறான். அப்போ நம்ம ஹீரோ வந்துட்டு 20s ஜோவானா லெவிட் வந்து பார்த்திங்கன்னா பார்க்குறதுக்கு 20s மாதிரி வந்து தெரியல, அப்போ வேறு யாராக ஆளாக இருக்க வாய்ப்பு இருக்கான்ற மாதிரி சொல்லிட்டு அவன் ஹீரோ வந்து பார்த்திங்கன்னா பார்த்துட்டு வேறு எதனா தெரியுமான்ற மாதிரி சொல்லி கேட்க இல்லை வேறு எதுனானா இந்த லெட்டருன்ற மாதிரி சொல்லிட்டு ஒரு லெட்டர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஹீரோ கையில் வந்து கொடுக்குறான். இந்த லெட்டர் வந்து அந்த டீமன் வந்து எனக்கு அமிச்சிச்சுன்ற மாதிரி சொல்லிட்டு கொடுக்குறான். அப்போ நம்ம ஹீரோ வந்துட்டு எஸ்மரல்டா பர்சனலாக லெட்டர் அமிச்சிருக்காளான்ற மாதிரி சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா பார்ப்பான். அப்படி பார்க்கும்போது அந்த லெட்டரில் நான் வந்து உன்னை கண்டுபிடிப்பேன், அந்த ஃபெஸ்டிவலோட லாஸ்ட் டே அன்றைக்கி ஒன்று வந்து கண்டுபிடிப்பேன், உன்னை நான் கண்டிப்பாக வந்து கொல்லுன்றமா சொல்லிட்டு அந்த லெட்டரை வந்து பார்த்திங்கன்னா எழுதியிருக்கோம். நம்ம ஹீரோ வந்துட்டு என்னடா பண்ணுறான்றமா சொல்லிட்டு தான் வந்து என்ன பார்த்துட்டு இருப்பான். அப்போ நம்ம ஹீரோ வந்து இதை வச்சனால அவளோட ஐடென்டிட்டி வந்து கண்டுபிடிக்க முடியல, அதுவும் இல்லாமல் 10 நாளுக்குள்ளே ஒரு அன்னோன் எனிமியை வந்து என்னால் வந்து கண்டிப்பாக வந்து பார்க்க முடியாது, உன்னோட ரெக்வஸ்ட் வந்து என்னால் ஃபுல்ஃபில் பண்ண முடியுமா தெரிலன்றமா சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து பார்த்திங்கன்னா சொல்கிறான். ஏன்னா அந்த இடத்துல அந்த க்ரோவில் வந்து பார்த்திங்கன்னா ஹெல்ப் தான் வந்து கேட்பா, காப்பாற்றுங்கன்னு சொல்லி. நம்ம ஹீரோ வந்துட்டு என்னால் அவனை கம்ப்ளீட்டாலாம் வந்து ப்ரொடெக்ட் பண்ண முடியாது அப்படின்றமா சொல்லிட்டு வந்து சொல்லுவான். அப்புறம் என்ன தான் பண்ணுறதுன்ற சொல்லி யோசிக்கும் போது தான் நம்ம ஹீரோ வந்து என்ன யோசிப்பானா, இவனை வந்து யூஸ் பண்ணி நம்ம வந்து எஸ்மரல்டா வந்து பிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து ஒரு பிளான் வந்து போடுவான், இவனை வந்து பெயிட்டாக வச்சு பிடிக்கலான்னு சொல்லிட்டு. அப்புறம் நம்ம ஹீரோ வந்து கடைசியாக ஒரு சில வார்த்தைகள் வந்து சொல்லிட்டு போவான், உன்னோட ஆக்ஷன்ஸ் எதனா சஸ்பீஷியஸாக இருந்துச்சுன்னா நான் வந்து கண்டிப்பாக அவனை வந்து அப்படியே வந்து விட்டுருவேன் சாவறதுக்குன்ற மாதிரி சொல்லிட்டு சொல்லுவான். அதுவும் இல்லாமல் இப்போதைக்கு நீ ஒரு விஷயம் வந்து எனக்காக பண்ணணும் என்னன்னு சொல்லி அவன் வந்து கேட்கும் போது எதுவுமே பண்ணாமல் ரெண்டுமா சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து நம்ம ஹீரோ வந்து கிளம்புறான். ஸோ இப்போ அப்படியே சீனை சேஞ்ச் பண்ணி நம்மளோட சார்ன் அகாடமி தான் வந்து காட்டுறாங்க. இன்றைக்கி தான் வந்து மேஜிக் ஃபெஸ்டிவல் அன்றைக்கான நாள் தான் வந்து காட்டுறாங்க. ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் டே. இப்போ நம்மளோட ரெனே சன்பேலாம் வந்து பேசிகிட்டே போயிட்டு இருக்கும்போது இதுதான் என்னோடய ஃபர்ஸ்ட் ஃபெஸ்டிவல்னு சொல்லிட்டு ரெனே வந்து சொல்கிறா. அப்படியே வந்து பார்த்திங்கன்னா சன்பே வந்து இந்த ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ் பண்ணி நம்ம நல்லா வந்து ஜாலியாக இருக்கலாம், ஸோ இந்த வாட்டி நம்ம ஒரு கிரேட்டான மெமரிஸ் வந்து க்ரியேட் பண்ணுன்றமா சொல்லிட்டு வந்து சொல்ல எல்லாருமே வந்து பார்க்குறாங்க. ரொம்பவுமே அழகான விஷயங்கள்லாம் இருக்குது, நிறைய லேடிஸ் வந்து
பார்த்திங்கன்னா அவங்களோட ஸ்பிரிட்ஸோட சுற்றிட்டு இருக்காங்க. நிறைய ஸ்பிரிட் ஃபார்ம் இருக்குது. எல்லா குழந்தைங்களும் ரொம்ப ஜாலியாக இருக்காங்க. இந்த இடத்துல ரொம்பவுமே ஜாலியாக வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே போயிட்டுருக்கு. அப்போ வந்து பார்த்திங்கன்னா இவங்க எல்லா இடத்தையும் வந்து பார்த்துட்டு ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. அப்புறம் சார்ன் அகாடமியோட காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸும் இருப்பாங்க. அதாவது சார்ன் வந்து தனியாக காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்குன்னு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, மேஜிக் அகாடமியாக இல்லாமல். ஸோ அதை சேர்ந்த ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வந்து இந்த இடத்துல சுற்றிட்டு இருக்காங்க. இப்போ வந்து கரெக்டாக ஒரு இடத்துல ஒரு ஆளை வந்து பார்த்துட்டு, அது ப்ரொஃபஸர் லூட்கர் தானே அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. பார்த்தா நம்மால் அவரோட ஆளோட வந்து சுற்றிட்டு இருக்காங்க. அவரோட ஆள் நல்லா சும்மா சொன்னேன். ப்ரொஃபஸர் செல்னாவோட வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொஃபஸர் லூட்கர் வந்து சுற்றிட்டு இருக்காரு. அப்படி சுற்றிட்டு இருக்கும் போது ஆக்சுவலாக வந்து ப்ரொஃபஸர்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பேர்ஸாக வந்து மேட்ச் பண்ணி விட்றாங்களாமா. ஸோ அப்படி பார்க்கும்போது இன்றைக்கி அவரோட மேட்ச் தான் இவங்க போலன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்காங்க. நீங்கள் நினைக்கிற மாதிரி மேட்ச் இல்லை, இது வந்து பேட்ரோலிங் மேட்ச். என்ன நடக்குது ஊர் நிலவரம் பார்க்கறதுக்காக. அப்போ ப்ரொஃபஸர் லூட்கர், இதை நீங்கள் பார்த்தீங்களா, இந்த ஸ்டோரில் வந்து லவ் போர்ஷன்ஸ்லாம் வந்து விற்கிறாங்களாமான்ற சொல்லிட்டு செலினா வந்து சொல்ல, ஓ அப்படியா, இன்ட்ரெஸ்டிங் தான் சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து சொல்லுவான். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி தான் ஃபர்ஸ்ட் டே. அதுவும் இல்லாமல் எஸ்மெரல்டா வந்து என்ன பண்ண போகிறான்னு எனக்கு வந்து தெரியல. அப்புறம் லாஸ்ட் டே வந்து வரத்துக்கு இன்னும் கொஞ்சம் நாட்கள் தான் வந்து இருக்குது. ஸோ நான் வந்து ஃபேபியஸை வந்து பெயிட்டாக யூஸ் பண்ணாலுமே அவள் லாஸ்ட் டைம் மாதிரி அட்டாக் பண்ணால் என்ன பண்ணுறதுன்னு எனக்கு வந்து தெரியல. சீக்கிரட்டாக என்னால் எதுவும் பண்ண முடியாதுன்றமா சொல்லிட்டு அவன் வந்து யோசிச்சுட்டு இருக்கும் போதே பக்கத்தில் செலினா வந்து நம்மளோட லூட்கரோட கண்ணத்து மேலே கை வைப்பா. அப்போ வந்து லூட்கர், நீங்கள் என்ன தான் வந்து யோசிச்சுட்ருக்கீங்க, நான் கூப்பிட்றேன் நீங்கள் வந்து ரிப்ளே பண்ண மாட்டீங்கன்னு சொல்ல, ஐயோ சாரி நான் ரொம்ப யோசிக்க ஆரம்பிச்சிட்டேன்னு நினைக்கிறேன் சொல்லிட்டு வந்து சொல்கிறா. அப்படி பார்த்துட்டு இருக்கும்போது அவள் வந்து பார்த்திங்கன்னா கையை வந்து வச்சுட்டே இருப்பா. அப்போ நம்ம ஹீரோ வந்து ஃபஸ்ட்டு உங்களோட கையை எடுக்கிறீங்களான்ற சொல்லிட்டு சொல்ல, சாரிங்கன்ற சொல்லிட்டு வந்து கை எடுத்துக்கிறா. ஸோ எடுத்துகிட்டு நாளைக்கு வந்து ஸ்பாரிங் மேட்ச் இருக்குது, அதை பற்றி யோசிக்கிறீங்கன்ற சொல்லிட்டு சொல்கிறா. அப்போ நம்ம ஹீரோ வந்துட்டு ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். ஆக்சுவலாக வந்து அவன் மறந்து போயிருப்பா. இப்போ சொன்னோன்னே தான் ஞாபகம் வருது. அப்போ வந்து என்ன சொல்கிறேன்னா, எக்ஸ்டர்னல் கெஸ்ட்லாம் வந்து வராங்க ஃபெஸ்டிவலுக்கு, ஸோ அதனால தான் நீங்கள் ரொம்பவுமே வரி ஆகிட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னு வந்து சொல்ல, நம்ம ஹீரோ வந்து செல்னா நீங்கள் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணலையான்ற சொல்லி கேட்க, ஆமாம் எனக்குமே பார்ட்டிசிபேட் பண்ணணும்னு ஆசை தான், பட் ஒரு சீனியர் ப்ரொஃபஸர் வந்து என்னை ஸ்டாப் பண்ணிட்டாரு. அவர் வந்து செலினா உனக்கு வந்து ஃபைட்டிங் வந்து சூட் ஆகாது, ஸோ அதனால் உனக்கு எதனா டேமேஜ் ஆச்சுன்னா நல்லா இருக்காது வேணான்ற சொல்லிட்டு சொல்ல நம்ம ஹீரோ வந்துட்டு, ஏன்ப்பா அப்போ என்ன யாரும் ஸ்டாப் பண்ண மாட்டிங்களா, என்னை பற்றி யாருமே கவலைப்படலையான்றமா சொல்லிட்டு அந்த பையனை பார்த்துட்டு இருப்பான். அப்போ செலினா வந்துட்டு, ப்ரொஃபஸர் லூட்கர் நீங்கள் வந்து ஓகே தானே, உங்களுக்கு இன்ஜுரி கூட ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்றமா சொல்ல, அதுக்கு நம்ம லூட்கர் வந்து அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க, அந்த அளவுக்கு மோசமாலாம் எதுவும் நடக்காது, அதுவும் இல்லாமல் இது ஒரு அகாடமி வந்து தானே, ஸோ சேஃபாக தான் இருப்பேன்றமா சொல்லி பார்த்துட்டு இருக்கும் போது இன்னொரு பக்கம் அப்படியே வந்து காட்டுறாங்க. பார்த்தா நம்மளோட ஐடனு, இந்த மொத்த குட்டி குஞ்சனு எல்லாம் இங்கே தான் வந்திருக்கானுங்க. ஐடனு, அப்புறம் டெஸ்ஸி, அதுக்கப்புறம் நம்மளோட லியோ, அதுக்கப்புறம் அந்த பீஸ்ட் மன் இருப்பாள் அந்த பொண்ணு, அவளோட பேரே மறந்துட்டேன், எல்லாம் இங்கே தான் வந்திருக்காங்க. கரெக்டாக நம்ம ஹீரோ வந்து அப்படி போகும்போதே இவங்கெல்லாம் வந்து பார்த்துருவாங்களா, திடீர்னு ஒருத்தர் நடுவில் வருவான், வந்துட்டு இன்னொரு சேலஞ்சர் வந்துட்டா இருப்பான்ற சொல்லிட்டு சொல்கிறான், பிரதர் நீங்கள் உங்களுக்கு எப்படி ஷூட் பண்ணணும் தெரியுமா, உங்களை பார்த்தா ஷூட்டிங் அவங்களுக்கு கண்ணை கூட ஒழுங்காக பிடிக்க தெரியாது போலேன்றமா சொல்லிட்டு நம்ம ஹீரோ பார்த்து வந்து போய்ட்டா சொல்லுவா. நம்ம ஐடன் வந்துட்டு இப்படிலாம் வந்து பேசாதீங்க, அவர் எவ்வளோ பெரிய யார் தெரியுமா, அவர் மிலிட்ரிலாம் வந்துருந்துருக்காருன்றமா சொல்லிட்டு சொல்ல, வேறு வழியே இல்லாமல் இப்போ நம்ம ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா அந்த சேலஞ்ச் ஆக்சுவலாக ஒரு ஸ்டால் பண்ணிட்டு தான் வந்து போயிருப்பான். இப்போ வேறு வழி இல்லாமல் அந்த சேலஞ்ச் வந்து அக்செப்ட் பண்ணிட்டு அவன் துப்பாக்கியை வந்து எடுத்துகிட்டு நிற்கிறான். நின்றுட்டு அவன் வந்து பார்த்தீங்கன்னா சுரத்துக்கு ரெடி ஆனோடனே அவர் பார்த்தியா எவ்வளோ கான்ஃபிடண்ட்டாக இருக்காது, கண்ணில் நெருப்பு பாயுதுன்ற சொல்லி பார்த்துட்டு இருக்கும் போதே அந்த இடத்துல நிறைய பலூன்ஸ்லாம் வந்து இருக்கும். எங்களால் அசால்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா எல்லா பலூனையும் வந்து சுட்டு தள்ளிடுறான். அப்போ எல்லாருமே வந்துட்டு எப்படி அவர் மிஸ் பண்ணாமல் எல்லாத்தையும் முடிச்சாருன்னு சொல்லி பார்க்குறாங்க. அந்த கடைக்காரன் வந்து தேவையில்லாமல் வாயை விட்டோம் போலன்ற சொல்லிட்டு வந்து பார்த்துட்டு இருக்காங்க. சரி ஓகே, நான் வந்து தப்பாக உங்களை கால்குலேட் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன், இந்தாங்க உங்களுக்கான கிஃப்ட்ன்ற சொல்லிட்டு ஒரு பொம்மையை வந்து கொடுக்குறான். என்னது டூர்மாங் கிங்டமில் வந்துச்சுல நம்மளோட கெவ்டான்னு சொல்லிட்டு, அதான் நம்மளோட ஹான்ஸ் கூட வந்து ஒரு மான்ஸ்டர் மாதிரி இருப்பானு, அதோட ப்ளஸ் டாய் தான் வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்குறான். நம்ம ஹீரோ வந்து பார்க்கும்போது டெஸ்ஸி வந்து அதை பிடிக்கிட்டு தேங்க்ஸ் ஃபார் த டால் ப்ரொஃபஸர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்போ நம்ம ஹீரோவுமே என்ன பண்ணுறது, வேறு வழியில் குழந்தைங்க கேட்குறாங்கன்னு விட்டுருவான். அப்போ வந்து நம்மளோட செல்லை வந்து அது ரொம்பவுமே க்யூட்டாக இருக்குல்லன்ற சொல்லிட்டு அவங்க வந்து பார்க்கும்போது, மேபி நான் உங்களுக்கு கொடுத்துருக்கணும்னு நினைக்கிற ப்ரொஃபஸர்ன்ற சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து சொல்லும் போது, ஐயோ அதெல்லாம் வந்து இல்லை, அவங்கள பாருங்க அவங்க முகத்தில் எவ்வளோ சந்தோஷம் வந்து இருக்குது, நான் வந்து அவங்க சந்தோஷமாக இருக்கிறத பார்த்தாலே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குன்ற சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்போ நம்ம ஹீரோ வந்துட்டு அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு, சரி நம்ம ரவுண்ட்ஸ் வந்து கண்டினியூ பண்ணுவோன்ற சொல்லிட்டு அவங்க பேட்ரோலிங் வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இப்போ அப்படியே இந்த ஃபெஸ்டிவலில் வேறு ஒரு இடத்த, அதாவது சம்வேருன்றாங்க, எங்கேயோ ஒரு இடத்த வந்து காட்டுறாங்க. வேறு எங்கேயும் இல்லை, நம்ம சனிடா இருக்க இடம் தான். சனிடா வந்துட்டு ப்ரொஃபஸர் வந்து இந்த மாதிரி ஒரு வேலையை வந்து கொடுப்பாருன்னு எனக்கு வந்து தெரியல, அதுவும் இல்லாமல் இந்த மாதிரி ஒரு டிஃபிகல்ட்டான ஆர்டர் வந்து எதுக்கு வந்து ஒரு கொடுத்தாரு, மேபி இது ட்ரையலாக இருக்குமா, எனக்கு வந்து நிறைய லெசன்ஸ் வந்து அவர் சொல்லிக் கொடுத்து ஆசைப்படுறாருன்னு நினைக்கிறேன்றவா சொல்லிட்டு அவள் அங்கே தான் வந்து சுற்றிட்டு இருப்பா. அப்படியே அவள் கொஞ்சம் ஃபயர் ஆகும்போது தூரத்தில் ஒரு கடைக்காரர் வந்து, மிஸ் நீங்கள் வந்து
இதை வந்து ட்ரை பண்ணுங்கள், இது ரொம்பவுமே டேஸ்ட்டாக இருக்குன்றப்பா சொல்லிட்டு வந்து கூப்பிட்றாரு. உடனே அவன் அந்த சாப்பாடு ஸ்டாலை பார்த்துட்டு அவன் அந்த இடத்துல ஓடுறா. இப்போ அப்படியே ஃப்ரேமை ஷிஃப்ட் பண்ணி நம்மளோட செலினா வந்து காட்டுறாங்க. செலினா வந்து இந்த ஒரு பக்கம் லாலிபாப் வந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்போ நம்ம ஹீரோ வந்துட்டு நீங்கள் இந்த ஃபெஸ்டிவல் என்ஜாய் பண்ணிக்கலான்ற மாதிரி சொல்லி கேட்க, என்ஜாயா நீங்கள் எதை பற்றி பேசுகிறீங்க அப்படின்னு நம்ம சொல்லிட்டு அவள் லைட்டாக வந்து வெக்கப்படுறா. ஸோ ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இப்படியே வந்து டைம் ரொம்ப ஃபாஸ்ட்டாக போயிருச்சாமா. அதாவது இன்றைக்கி நாள் இப்போ தான் ஸ்டார்ட் ஆன மாதிரி இருக்குது, அதுக்குள்ளே வந்து முடிஞ்சிருச்சுன்றமா சொல்லி பார்த்துட்டு இருக்காங்க. அதாவது ராத்திரியே வந்து ஆயிடுச்சு இல்லையா, இன்னும் 4 நாட்கள் தான் வந்து இருக்குது, அதுக்குள்ளே நம்ம வந்து நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணுவோன்ற மாதிரி சொல்லி பார்த்துட்டு இருக்கும் போதே நாளைக்கு தான் ஸ்பேர் இருக்கு இல்லையா. ஸோ அதனால் அதாவது ஃபைட் இருக்கு இல்லையா, அதனால நம்ம இன்றைக்கான பேட்ரோல் வந்து இங்கே முடிச்சுக்கலான்றமா சொல்லிட்டு நம்மளோட செல்லினா வந்து கேட்க, ஆமாம் டைம் ஆயிடுச்சுன்றமா சொல்லிட்டு நம்ம ஹீரோ பார்த்துட்டு இருக்கும் போது ஒரு ஆள் நடுவில் வந்து வரான். ஒருத்தன் வந்து ஓடிட்டு இருக்கான். யாருன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஃபீபியஸை நம்ம ஹீரோ வந்து பார்த்துட்டு, ஃபீபியஸ் இங்கே என்ன இவன் பண்ணுறான்றமா சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துட்டு இருப்பான். அதுவும் இல்லாமல் இந்த டைமில் இங்கே என்ன பண்ணுறான்னு சொல்லிட்டு ப்ரொஃபஸர் செலினா, நான் இங்கேருந்து கிளம்புறேன், நம்ம வந்து நாளைக்கு மீட் பண்ணுன்றப்பா சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அவன் வந்து போகிறான். என்ன தான் அவன் பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லி பார்த்தா ஒரு பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா கழுத்தை நெரிச்சு கீழே வந்து பார்த்தீங்கன்னா படுத்து நீ சாவடின்றமா சொல்லிட்டு அவன் பார்த்தீங்கன்னா இது பண்ணிகிட்டு இருப்பான். அப்போ நம்ம ஹீரோ நடுவில் வந்துட்டு ஒரு அட்டாக் வந்து யூஸ் பண்ணிவிட்டு, நான் தான் அவனை வார்ன் பண்ணலை, எதுக்கு இங்கே வந்தன்றமா சொல்லிட்டு கேட்க, அவன் வந்துட்டு நான் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்றமா சொல்லிட்டு அவன் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லுவான். பட் நான் வந்து ஸ்டார்டிங்கில் எதுவுமே பண்ணுறதுக்கு வந்து விரும்பலை, பட் இந்த மான்ஸ்டர் வந்து என்னை பார்த்துக்கிட்டே வந்து இருந்துச்சு, என்னோட லைஃப் வந்து டேஞ்சரில் வந்து மாட்ட பார்த்து சின்னமா சொல்லிட்டு அவன் வந்து சொல்ல, அப்போ நம்ம ஹீரோ வந்து அந்த பொண்ணோட மூஞ்சை பார்த்துட்டு, இவன் வந்து ஃபீபியஸ்க்கு எதிராக வந்து நின்னா கூட அவளால் ஜெயிக்க முடியாது, அப்படி இருக்கும்போது இவன் ஏன் அப்படி பண்ணிட்டு இருக்கான்றப்ப சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து பார்த்துட்டு இருக்கும் போதே நம்மளோட ஹீரோக்கு பின்னாடி இருந்து ப்ரொஃபஸர் லூட்கர்ன்றமா சொல்லிட்டு சவுண்ட் வந்து கேட்குது. யாரான்னு சொல்லி திரும்பி பார்த்தா ப்ரொஃபஸர் செலினா தான் வந்து வந்திருக்காங்க. நம்ம ஹீரோ வந்துட்டு ப்ரொஃபஸர் செலினான்றமா சொல்லி திரும்பி பார்த்தா இங்கே என்னதான் நடக்குதுன்றமா சொல்லிட்டு அவங்க ஒரு மாதிரி பயங்கரமாக பயப்பட ஆரம்பிச்சிருவாங்க. அப்போ நம்ம ஹீரோ வந்துட்டு ப்ரொஃபஸர் செலினா இது ஒன்றும் இல்லைன்றமா சொல்லிட்டு அவன் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது அந்த இடத்துல ப்ரொஃபஸர் வந்து பார்த்தீங்கன்னா மயங்கிடுறாங்க. அப்போ நம்ம ஹீரோ வந்துட்டு நல்ல வேலை வந்து மயங்கிட்டா, எனக்கு தெரிஞ்சு அவள் ரொம்பவுமே ஷாக்கிங்கான விஷயங்களை பார்த்துட்டான்னு நினைக்கிறேன், அதனால தான் அவளால் வந்து அக்செப்ட் பண்ண முடியல, அதனால மயங்கிட்டான்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து அவளை பிடிச்சிட்டு இருக்கும்போது, மற்ற அந்த பொண்ணை வந்து சீக்கிரமாக வேறு லொக்கேஷன் கூட்டு போன்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து நம்மளோட ஃபீபியஸை பார்த்து சொல்லுவான். இப்போ நானுமே என்னோடய டோனை மாற்றுறதுக்கான டைம் வந்து வந்துருச்சு. இப்போ நம்மளோட ஃபீபியஸ் நம்மளோட ஹீரோவை பார்த்து அதுன்றமா சொல்லிட்டு அவ வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறான், ஏன் இவன் இந்த மாதிரி ரொம்ப ஸ்ட்ரேஞ்சாக வந்து ஆக்ட் பண்ணுறான்றமா சொல்லிட்டு நம்ம ஹீரோ திரும்பி பார்த்தா, நான் தான் சொன்னேன் இல்லையா இந்த ஃபெஸ்டிவலோட கடைசி நாள் வரைக்கும் ஒன்று எதுவும் பண்ண மாட்டேன்னு சொல்லி, அப்புறம் ஏன் இதெல்லாம் நீ வந்து பண்ணிகிட்ருக்க ஃபீவியஸ் அப்படின்றமா சொல்லிட்டு செலினா வந்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம ஹீரோ வந்துட்டு அவளோட கண்ணோட கலர்லாம் வந்து சேஞ்ச் ஆகுது. அதுவும் இல்லாமல் இந்த வாய்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லி பார்க்க, இதுக்கு தான் அவனை மாதிரி முட்டாளுங்கிட்டலாம் ப்ராமிஸ் வந்து பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறேன் அப்படின்னுமா சொல்லிட்டு நம்மளோட ப்ரொஃபஸர் செலினா எஸ்மெரல்டா வந்து சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. சொல்லிவிட்டு ஹலோ ஃபீபியஸ் அப்படின்னுமா சொல்லிட்டு நம்மளோட ஃபீபியஸை பார்த்து சொல்ல, கீழே வந்து டைட்டில் கார்டு வருது, ஃபர்ஸ்ட் ஆர்டர் எஸ்மெரல்டான்னு சொல்லிட்டு. இதை வந்து நீங்கள் யாரும் எதிர்பார்த்துருக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ வந்து என்னோட மூஞ்ச பார்த்ததுக்கே அவன் வந்து மயங்கி போயிட்டானா, ரொம்பவுமே போரிங்கான ஆள் தான் இந்த ஃபீபியஸ்ன்றமா சொல்லிட்டு அவன் வந்து சொல்கிறா. அப்போ நம்ம ஹீரோ வந்துட்டு, அப்போ உனக்கு ஸ்ப்ளிட் பர்சனாலிட்டி இருக்குது, ஸோ நீ வந்து உன்னோட இன்னொரு பர்சனாலிட்டியை தான் இந்த இடத்துல வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருக்கியான்றமா சொல்லி பார்க்க, பரவாயில்ல நான் எதிர்பார்த்த மாதிரி நீ ரொம்பவுமே ஈஸியாக வந்து என்னை வந்து கண்டுபிடிச்சிட்ட, பட் இதுதான் நம்ம 2 பேரையும் ஃபஸ்ட் டைமாக மீட் பண்ணுறோன்னு நினைக்கிறேன். நான் வந்து என்னோடய ஐடென்டிட்டியை எப்போதுமே மறைச்சிட்டு தான் வந்திருந்தேன் ஃபர்ஸ்ட் ஆர்டர் மீட்டிங் அப்போது அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறா. அப்போ நம்ம ஹீரோ வந்துட்டு, இப்போ என்ன தான் வந்து பண்ணுறதுக்கு பிளான் பண்ணிகிட்டு இருக்க, நீ வந்து எதுக்கு உன்னோட உண்மையான செல்ஃப் வந்து காமிச்சிடணுமா சொல்லி கேட்க, அதுக்கு அவள் வந்துட்டு, நான் வந்து உனக்கு இந்த ஃபார்மை வந்து காமிச்சிட்டேன், ஸோ அதனால் என்கிட்ட மறைக்கிறதுக்கு எதுவும் இல்லை, நான் வந்து இவனை கொன்று என்னோடய லாஸ்ட் ரிவெஞ்சை வந்து முடிச்சுப்பேன், இப்போதைக்கு அவன் இங்கேருந்து எந்திரிக்கிற பிளான் கூட இல்லைன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறா. அப்போ நம்ம ஹீரோ வந்துட்டு இவங்க 2 பேரும் பர்சனாலிட்டிஸை மட்டும் வந்து ஸ்ப்ளிட் பண்ணல, மெமரிஸ் வந்து ஷேர் பண்ணுறாங்க போலன்றவா சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து பார்த்துட்டு இருப்பான். ஆக்சுவலாக ஒரு டைம் வந்து இவங்க செலினாவோட பாடியை வந்து டேக் ஓவர் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா செலினா வந்து ரொம்பவும் இன்னசென்ட்டான ஒரு ஆள், இவங்களும் எஸ்மெரல்டாவும் முதல்ல இன்னசென்ட்டாக தான் இருந்திருப்பாங்க, பட் அதுக்கப்புறமா தான் இப்படி வந்து மாறி இருப்பாங்க. அப்போ நம்ம ஹீரோ வந்துட்டு யோசிப்பான், இப்போதைக்கு எஸ்மெரல்டா வந்து கேர்லெஸ்ஸாக தான் இருக்கா, இப்போ நம்ம ஹீரோ அட்டாக் பண்ணால் அவளை வந்து ஃபினிஷ் பண்ண முடியும், பட் இந்த இடத்துல அவன் வந்து கொன்னா ப்ரொஃபஸர் செலினா வந்து இறந்து போயிடுவாங்க, அப்படி ஒரு ஐடென்டிட்டியே இல்லாமல் வந்து போயிடும். ஸோ அதனால் நம்ம ஹீரோ வந்து என்ன பண்ணுன்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கும்போது அந்த இடத்துல ஒரு நெருப்பு வந்து வர ஆரம்பிக்குது. நம்ம ஹீரோ வந்துட்டு இந்த எனர்ஜின்றமா சொல்லி பார்க்குறான், பார்த்தா வந்துட்டு குவாசிமோடோ அப்படின்றமா சொல்லிட்டு கூப்பிடுறா. அதுதான் அந்த ஃபயர் ஸ்பிரிட்டு. அந்த இடத்துல வரும்போது சரி ஓகே, எனக்கு இந்த இடத்துல சாய்ஸ் இல்லைன்னு நினைக்கிறேன், என்னால் இந்த இடத்துல அவனை வந்து கொல்ல முடியாது, அதுவும் இல்லாமல் செலினாவை பத்திரமா வந்து பார்த்துக்கோ
அவள் வந்து உன் மேலே ரொம்ப ஆசை வச்சுருக்கான்னு நினைக்கிறேன் அப்படின்னுமா சொல்லிட்டு அந்த இடத்துலையே எஸ்மரல்டா காணாமல் போயிடறா. இப்போ ப்ரொஃபஸர் செலினாவோட ஒரிஜினல் எனர்ஜி வந்து பார்த்திங்கன்னா வந்துடுது. அப்போ நம்ம ஹீரோ வந்துட்டு என்னதான்டா நான் பார்க்குறேன்றமா சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா பார்த்துட்டு இருக்கான். இன்னொரு பக்கம் இப்போ உட்காந்து 2 பேரையும் வந்து அந்த பொண்ணையும் நம்மளோட செலினாவும் ஒரு இடத்துல வச்சுட்டு அவனோட ஜாக்கெட் போட்டு போத்தி விட்டு நம்ம ஹீரோ வந்துட்டு இந்த மாதிரி ஒரு இடத்துல வந்து நான் மாட்டுவேன்னு சொல்லி எதிர்பார்க்கவே இல்லை. நான் வந்து ரொம்ப மோசமான ஒரு நிலைமையில் வந்து இருக்கேன். அதுவும் இல்லாமல் நான் ரொம்ப கேர்லெஸ்ஸாக வந்து வந்திருக்கேன். எப்படி என் பக்கத்தில் இருக்க செலினாவே நான் வந்து நோட் பண்ணாமல் வந்து விட்டுருக்கேன். அப்போ தான் அவனுக்கு நிறைய கொஷின்ஸ்க்கான பதில் வந்து வர ஆரம்பிக்குது. என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல நம்மளோட அந்த பயிர் இருக்கார் இல்லையா, பயிர் அதாவது அந்த டொர்மங் கிங்டமில் ஒருத்தர் இருப்பார், அந்த ஆர்டிஸ்ட்டு. அவர் வந்து சொல்லியிருப்பார் இல்லையா, ஒரு சின்ன பொண்ணு வந்து இவரை காப்பாற்றிருக்குன்னு சொல்லிட்டு. அது வேறு யாரும் இல்லை, ஜோனா லூவிட் தான். ஸோ அவங்களும் தான் அந்த இடத்துல வந்து தப்பிச்ச ஒரு சர்வைவர். ஸோ எஸ்மரல்டா மாதிரி அவங்களுமே வந்து அவங்களோட ரிவெஞ்ச்காக தான் பிளாக் டான் வந்து சேர்ந்துருப்பாங்க. இப்படி தான் வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட இது வந்து போயிட்டுருக்கு. இப்போ நம்ம ஹீரோ வந்து பார்த்திங்கன்னா கடைசியாக ஒரு சில விஷயங்கள் வந்து சொல்கிறான். என்னென்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு இப்போதைக்கு எல்லா உண்மையும் வந்து தெரிஞ்சிருச்சு. நான் ப்ரொஃபஸர் செலினாவை கொல்லலாமா? அவளை கொல்றது கரெக்டாக தான் இருக்குமா? அதுவும் இல்லாமல் அவங்க வந்து அவங்களோட பாடியை வந்து ஈவில் பீயிங் கூட வந்து ஷேர் பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னுமா சொல்லிட்டு அவன் வந்து பார்த்துட்டு இருக்கும்போது அந்த இடத்துல ப்ரொஃபஸர் லூட்கர் நீங்கள் வந்து என்னை கூப்பிட்டீங்களா அப்படின்னுமா சொல்லிட்டு சைடாக வந்து நிற்கிறா. என்ன நிலமன்னு கொடுத்தது தெரியாமல் அவள் வந்து பார்த்தீங்கன்னா வாயில் காட்டன் கேண்டிலாம் வச்சுட்டு வந்து நின்றுட்டுருக்கா. அப்போ நம்ம ஹீரோ வந்து என்ன ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு இருக்க போலையே. சரி ஓகே, இந்த 2 பேரும் நீ வந்து பார்த்துக்கொண்டிருப்பா சொல்லிட்டு அங்கே வந்து கிளம்பிடுறான். இப்போ அப்படியே அடுத்த நாள் வந்து காட்டுறாங்க. நம்மளோட ப்ரொஃபஸர் செலினா வந்து கண்ணு முழிக்கும் போது நம்ம ஹீரோ வந்து பக்கத்தில் வந்து இருப்பான். அப்போ ப்ரொஃபஸர் லூட்கர் இது அப்படின்னு நம்ம சொல்லிட்டு அவங்க கேட்கும்போது நம்ம ஹீரோ வந்து அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீங்கள் வந்து ரொம்பவுமே கஷ்டப்பட்டுருக்கீங்கன்னு நினைக்கிறேன், உங்களுக்கு வந்து ஹெல்த் கொஞ்சம் ப்ராப்ளமாக இருந்துச்சு, அதனால தான் அவங்கள கூப்பிட்டு வந்து நான் இந்த இடத்துல வந்து இது பண்ணியிருக்கேன்றமா சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து சொல்ல, ஐயோ நான் வந்து இந்த மாதிரியா கொலாப்ஸ் ஆனன்றமா சொல்லிட்டு வந்து பார்த்துட்டு இருப்பா. அப்போ தான் நம்ம ஹீரோ வந்து நல்ல வேலை இவளுக்கு எதுவுமே ஞாபகம் இல்லை போலன்றமா சொல்லிட்டு வந்து பார்த்துட்டு இருப்பான். அப்போ நம்ம ஹீரோ வந்து சரி ஓகே நீங்கள் வந்து எந்திரிச்சிங்க, நான் இந்த இடத்துல வந்து கிளம்புறேன், நீங்கள் வந்து ரெஸ்ட் எடுங்கன்றமா சொல்ல, அதுக்கு ப்ரொஃபஸர் சொல்லினா வந்துட்டு ப்ரொஃபஸர் லூட்கர் ரொம்பவே தேங்க்ஸ் அப்படின்னுமா சொல்லிட்டு வந்து சொல்லுவா. அப்போ நம்ம ஹீரோ வந்து இல்லை நான் என்ன பண்ணுமோ அதை தான் வந்து பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறான். அப்போ அவங்க வந்துட்டு இல்லை நான் மயங்கினதுக்கப்புறம் நீங்கள் என்னை கூப்பிட்டு வந்தது மட்டும் கிடையாது, நீங்கள் வந்து எனக்கு அட்வைஸுமே கொடுத்தீங்க, அதுவும் இல்லாமல் என் கூட சேர்ந்து இந்த ஃபெஸ்டிவல் வந்து ரொம்பவே என்ஜாய் பண்ணீங்க, எனக்கு வந்து எப்படி வந்து என்னோடய ஃபீலிங்ஸ் வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணுறதுன்னு தெரில, ரொம்பவே தேங்க்ஸ்ன்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறா. அதுவும் இல்லாமல் சாரின்னு வந்து சொல்கிறா. அப்போ நம்ம ஹீரோ வந்துட்டு ப்ரொஃபஸர் செலினா எனக்கு வந்து நீங்கள் அந்த இடத்துல ரொம்பவே பாரமாக இருந்திருந்தீங்கன்னா அந்த இடத்துல நான் உங்ககிட்ட வந்து சொல்லியிருப்பேன், நான் வந்து அப்படி ஃபீல் பண்ணவே இல்லை, எனக்குமே உங்கள் கூட இந்த மாதிரி சுற்றுறது ரொம்பவுமே பிடிச்சிருந்துச்சி, நான் ரொம்பவுமே இன்றைக்கி என்ஜாய் பண்ணேன், ஸோ அதனால் நீங்கள் ரொம்பவுமே வரி பண்ணாதீங்கன்றப்பா சொல்லிட்டு அவங்க வந்து சொல்ல, நம்ம ஹீரோ வந்துட்டு சரின்னு சொல்லி அங்கே கிளம்புறான். அப்போ திருப்பி ப்ரொஃபஸர் லூட்கர்மா சொல்லி கூப்பிட்றாங்க. என்னன்னு சொல்லி திரும்பி பார்த்தா அடுத்த வருஷமே இதே மாதிரி என் கூட இந்த ஃபெஸ்டிவல் இந்த என்ஜாய் பண்ணுறீங்களான்றமா சொல்லிட்டு அவங்க வந்து கேட்க, நம்ம ஹீரோ வந்து ஓகே கண்டிப்பாக வந்து நான் என்ஜாய் பண்ணுறேன், இந்த ஃபெஸ்டிவல் எல்லா வருஷமே நடக்கும் இல்லையான்றமா சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து கிளம்புறான். இது வந்து ஒரு ப்ராமிஸ்ன்றமா சொல்லிட்டு அவன் வந்து சொல்கிறான். அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அப்படியே சீனை வந்து சேஞ்ச் பண்ணுறாங்க. அதாவது நம்மளோட ஹீரோவோட ரூமை தான் வந்து காட்டுறாங்க. அந்த இடத்துல ஒரு திருடன் வந்து வரான். வந்துட்டு இதுதான் லூட்கர் செல்ஸோட ரூமா, இந்த மாதிரி ஒரு ரூமில் ஒரு லாக் மேஜிக் கூட இல்லையா, இந்த இடத்துல இப்படி ஒரு லாக்கிங் வந்து செக்யூரிட்டியில் இருக்குன்னு சொல்லிட்டு நான் எதிர்பார்க்கவும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தன் வந்து உள்ளே வரான். அப்படி வந்தோடனே நான் வந்து அந்த மேஜிக் ட்ரக்கை வந்து கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் நம்ம ஹீரோவோட மெடிசனாக வந்து பார்க்கறதுக்காக வந்திருப்பான் போல். நம்ம ஹீரோவோட மெடிசனை கையில் எடுத்துகிட்டு லூட்கர் செல்ஸுக்கு மானா டெஃபிஷியன்சி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து பார்த்தீங்கன்னா சிரிக்க ஆரம்பிக்கிறான். ஸோ இந்த இடத்துல இந்த வீடியோ நம்ம ஏன் பண்ணிக்கலாங்க, அதாவது இது வரைக்கும் நம்ம பார்த்ததுல என்னோட ஃபேவரட்டான ஒரு எபிசோட் தான் இந்த எபிசோட். என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் சஸ்பென்ஸை வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். அதுவும் இல்லாமல் வாய்ஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணி ரொம்ப கஷ்டப்பட்டு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வந்து இந்த எபிசோட் எப்படி இருந்துச்சுன்றதை சொல்லுங்கள். முக்கியமாக நான் அந்த வாய்ஸ் டோனை சேஞ்ச் பண்ணது நல்லா இருந்துச்சா, கரெக்டாக சூட் ஆச்சான்னு சொல்லுங்கள். அப்புறம் இந்த மாதிரி அடுத்த எபிசோடும் தரமாக தான் இருக்கும். பட் இந்த இடத்துல நீங்கள் எதிர்பார்க்காத நிறைய ட்விஸ்ட் வந்து நடந்திருக்கும். இதெல்லாம் வந்து நீங்கள் எதிர்பார்த்தீங்களா, அதுவும் இல்லாமல் இந்த எபிசோட் வந்து ஓவராலாக எப்படி இருந்துச்சுன்றதா மறக்காம வந்து கமெண்ட் பாக்ஸில் வந்து சொல்லுங்கள். நான் வந்து ரியாக்ஷனை பார்க்கறதுக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்கும். ஸோ அதனால் நான் வந்து பார்ப்பேன். ஸோ ஓகே கைஸ், ஸோ அடுத்த ஒரு நல்ல வீடியோட உங்களை வந்து நான் திருப்பி மீட் பண்ணுறேன். ஸோ பாய் கைஸ்.